போக்கே ஒரு மாதிரியா இருக்குடா. காவிரி கூட ஒரு தினுசா இருக்கனே. தினுசுன்னா என்ன? அதானே தினுசு. எப்படி கைய பேசிறதா? இல்லங்க. தினுசுன்னா என்னன்னு ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் புரியாம ஊர் முழுக்க பேசிட்டு அலையறீங்க. தினுசுன்னா எனக்கு என்னன்னு தெரிஞ்சாகணும். அதை விடுங்க. ரெண்டு பேருக்கும் ஒரு இதுவா இருக்குமோ? அதுவா தான் இருக்கும். இல்லண்ணே இதுவா தான் இருக்கும். இல்ல அதுவா தான் இருக்கணும். இல்லண்ணே இதுவா தான் இருக்கணும். சரி, இதுவா இருந்தாலும் அதுவா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் மெதுவா இன்னைக்கு நான் கண்டுபிடிச்சாகணும். புறப்படு. ஒரு சொட்டு ரத்தம் கூட வராம ஒரு மனுஷனை கொடூரமா கொல்ற கூர்மையான ஆயுதம் எது தெரியுமா? மோசமான வார்த்தைகளை பேசுற மனுஷனோட நேத்து ஏன் என்ன பார்க்க வரல? உனக்கு என்ன விட முக்கியமா நிறைய இருக்குது. இனிமே என் பின்னாடி சுத்தல. ஒரு நிமிஷம். எனக்கு மட்டும்தான் பிடிக்கும். நம்பிட்டேன். ஏய், உங்கதானே பேசுறேன். உனக்கு என்ன வேணும்? நீதான் வேணும். கல்யாணம் பண்ணிக்கிறியா? இங்க போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்கு? என் ஹார்ட்டுக்கு ரெட்டிங்க சொல்லணும். ஏ பட்டு, வரும்போது ஜோசிகாரனை பாத்துட்டு வந்தேன்டி. அப்படியா? என்ன சொன்னாரு? அதெல்லாம் விடு. நான் ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி கேக்குறேன், அதுக்கு பதில் சொல்லு. திடீர்னு நான் செத்துட்டேன், நீ என்ன பண்ணுவ? ஐயோ, நீலாம் செத்துட்டேன்னா நான் ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க மாட்டேன். நானும் கூடவே வந்துருவேன். இது ஏதாண்டி அவனும் சொன்னான். கருமோ, நீ செத்தாலும் சனியை உன்னை விடாதுன்னு சொன்னான். ஐயா, உனக்கு வாக்குல சனி பம்பு இழுத்து அடி வாங்குற நேரம். சாமந்தி பூவா? நீங்க தானே பாடினீங்க, சாமத்தில வாரே சாமந்தி பூ தாரேன்னு. சொன்னபடி வந்துட்டிய. ஆனா சாமந்தி பூவை தான் காணோம். ஏன் கிடைக்கலையா? இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு என்னது அப்படின்ட்டாரா? அப்படின்னு சொன்னா ரொம்ப கஷ்டமா செடி. இப்பமே நீ சலிச்சுக்கிறான். சலிச்ச பிறகு என்னெல்லாம் செய்ய போறான். அவன் ஏன் ப்ராப்பர்ட்டி. உங்களுக்குள்ள கோடி பொண்ணு எனக்கு சொல்லணும் போல இருக்கு. எனக்கு கேட்கணும் போல இருக்கு. எனக்கு கொல்லணும் போல இருக்கு. அன்னைக்கு ஒரு நிமிஷம் யோசிச்சு முடிவு எடுத்திருந்தா இன்னைக்கு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்க மாட்டோம் அப்படின்னு நீங்க நினைக்கிற விஷயம் என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க. உடனே சாகணும்னா விஷத்தை குடி, கொஞ்சம் கொஞ்சமா சாகணும்னா கல்யாணத்தை முடி. ஏமாமா, உண்மையிலேயே நான் உங்களுக்கு சரியா வருவேனா? நீ மட்டும் தான் சரியா வருவேன். நிஜமா? என்னால சத்தியமா. அரை மணி நேரத்துல வந்துறேன்னு சொல்றவன கூட நம்பலாம். ஆனா 5 நிமிஷத்துல அங்க இருப்பேன்டா மச்சான் சொல்றவன மட்டும் நம்பவே கூடாது. நீங்களாம் என் மாமனோட முகத்தை பத்தி தான் பேசுறீங்க. ஆனா என் மாமனோட மனசு எவ்வளவு அழகா இருக்கும்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கு மட்டும். நீயாடா நடு ராத்திரியில ஊரே தூங்கிட்டு இருக்கு, நீ எதுக்குடா இங்க வந்த? என் சந்தேகத்தை தீர்த்து வைங்கண்ணே. ஊருக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட எல்லாம் நீ தீர்த்து கூடாதா? ஊருக்குள்ள எல்லாரும் முட்டா பையில இருக்காங்கண்ணே. நீ தானே புத்திசாலி. சரி, கேட்டு தோலடா. அண்ணே, மாம்பழத்துக்கு கொட்டை இருக்கு, வேப்பம்பழத்துக்கு கொட்டை இருக்கு, புளியம்பழத்துக்கு கொட்டை இருக்கு. இந்த ஞானப்பழத்துக்கு கொட்டை இருக்கா இல்லையாண்ணே? அண்ணே சொல்லுங்க. பொண்ணு பெத்து போட்டு சொன்னா தேவதை பெத்து போட்டு வச்சிருக்காங்க. யார் அந்த தேவதை? வேற யாரு? நான் தான். பொறாமடா, பொறாம. என்ன அடி? ஓகே தானே? என்னது? முதல்ல பையன், அப்புறம் பொண்ணு. ரெண்டுமே பையன்தான், உங்கள மாதிரி. ஏய், நீ எங்க இங்க? ஏய், நீ எங்க இங்க? நான் துரைய பார்க்கணும். துறைய நீ பாக்குறதா? அது முறை இல்லையே. நீ எதுக்கு துரைய பார்க்கணும்? நான் நம்ம லவ் பத்தி சொல்ல போறேன். நானும் லவ் மேட்டர் சொல்லத்தான் வந்தேன். நான் சொல்லியே அவன் கேட்கல, நீ சொல்லியா கேட்க போற? நான் சொன்னா கேப்பாரு. கேப்பாரு? கேப்பாரு. கேப்பாரா? கேப்பாரு. ஐயோ, நம்ம லவ் பத்தி சொல்றதுல நம்மள விட ஸ்பீடா இருக்காளே. குடுத்து வச்சவன்டா நீ, குடுத்து வச்சவன்டா. ஓஹோ, அப்ப என் பைக்ல ஏறினா ஒரு அழகான பையன் கூப்பிட்டா ஜாலியா பைக்ல ஏறிடுவியா? ஒரு அழகான பையன். அது ஏன் உங்களுக்கு பொண்டாட்டினாவே பிடிக்க மாட்டேங்குது? யாரா சொன்ன? எல்லா ஆம்பளைங்களுக்கும் பொண்டாட்டினா ரொம்ப பிடிக்கும்டா. ஆனா அது அடுத்தவன் பொண்டாட்டியா இருக்கணும். ஹலோ. என்ன? சாரி. எதுக்கு? உங்க அம்மா கிட்ட போய் சொன்னதுக்கு. நானும் சாரி. எதுக்கு? பார்க்க சுமாரா தான் இருக்கேன்னு சொன்னதுக்கு. சினிமா நடிக்க மாதிரி இல்லனாலும் ஓகே, சீரியல் நடிக்க மாதிரி இருக்க. சிகப்பா வச்சிருக்க. ஏண்டா
தம், பியர், பிராண்டி, விஸ்கி, ரம், ஜின்னு, குட்கா, மட்கா, கலக்கல், கஞ்சா எதுவுமே கிடையாதா? சரி விடு, அட்லீஸ்ட் ஒரு மலபார் பீடி. வேஸ்ட். ஏ மாமா, உண்மையிலேயே நான் உங்களுக்கு சரியா வருவேனா? நீ மட்டும் நான் சரியா வருவேன். நிஜமா? என்னால சத்தியமா. மாமா, உனக்கு என்ன வயசு? 23. உன்னை விட 4 மாசம் பெரியவ. எங்க 4 மாசம்லாம் பெரிய விஷயமே இல்லைங்க. டெண்டுல்கர் வைஃப் அஞ்சலிக்கு அவரோட 5 வயசு அதிகம். நீ டெண்டுல்கரும் கிடையாது, நான் அஞ்சலியும் கிடையாது. நான் வேணா உங்களுக்கு டெண்டுல்கர் இல்லாம இருக்கலாங்க, ஆனா நீங்க தாங்க எனக்கு உங்களை யாருக்குமே பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கிறீங்க, இன்னும் வாழ்க்கையில நடிக்க கத்துக்கலன்னு அர்த்தம். ஒரு மனசை கண்டுபிடிக்கணும்னா அது இன்னொரு மனசால தான் முடியும். அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு என் மனசு என்கிட்ட இல்ல, அது உங்ககிட்ட தான் இருக்கு. இன்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம பிடிச்ச மாதிரி நம்ம லைஃப் மாறும். கனவுல கூட நடக்க முடியாத விஷயத்த எவ்வளவு கான்பிடென்டா சொல்ற. என்ன பண்ண சொல்ற? நம்ம 2 பேருக்குள்ள என்ன இருக்குன்னு கேக்குறாங்க. என்ன இருக்கு நமக்குள்ள? ஒண்ணும் இல்ல. போய் அதே சொல்லு போ. என்ன என்ன சரியா வளர்க்கல. அடி, புரிஞ்சிட்டியா? பாய் சந்தோஷ். சித்தப்பா, என்னம்மா? இப்ப யார் பாடுனது? யாரு? நான் தான். இந்த பாட்டை இன்னொரு வாட்டி போட முடியுமா? நல்லா தானே இருந்தது, அவரை பாட சொல்லுங்களேன். அதான் பாட சொல்றாங்கல்ல, வாயில என்ன குளக்கட்டையா வச்சிருக்க? பாடுறா. அதுக்கு மேல உங்க இஷ்டம், நம்ம என்ன பண்ண முடியும்? என்ன ராகத்துல பாட போற? இது கலாரி ராகத்துல பாடலாம்னு இருக்கேன். பாடு, பாடி தொலையும். உயிரே உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. ஐயோ வருக, பூதேவி வருக. நல்லா சாமி கும்பிட்டுக்கோ, சரியா? சரி. முருகா, நான் வேண்டிக்கிறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். என் புருஷன் எப்பவுமே என்னையவே நினைச்சிட்டு என் கூட சந்தோஷமா இருக்கணும். அப்படி இல்ல வேற வழியாவது நினைச்சான்னா உன் கூடயே வச்சுக்கோ, நல்ல சந்தோஷமா. அடிப்பாவி, சாமி விட்டே கொல்ல. சார், டவுட்டா? நீங்க உண்மையில ரவுடியா? ஏன்? இல்ல, எப்பவுமே உங்க முகத்துல தான் காயமா இருக்கு, அதான் ஒருவேளை சும்மா சொன்னீங்களோ? அடியாலாம் அடிச்சுட்டே இருப்பாங்களான்னு அப்பப்ப அடியும் வாங்கணும், புரியுதா? நீங்க கொஞ்சம் நிறைய வாங்குவீங்களோ? வாங்க போங்கன்னெல்லாம் சொல்லி கூப்பிட்டாங்க, நமக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் கிரியேட் ஆகும். ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரியே பேசு, சரியா? சரிடா. சொல்ற விதமே சரியில்லையே. மாமா, நீ ஒரு வேளை பணக்காரன் ஆயிட்டீனா என்னை விட்டுட்டு போயிருவியா? நீ அப்படிலாம் யோசிக்காத. நீ இருக்கிற வரை நான் பணக்காரனே ஆக முடியாது. எவ்வளவுதான் நம்ம சண்டை போட்டாலும் நம்மள தேடி வர ஒரே ஒரு உறவு கடங்காரன் மட்டும்தாங்க. ஒருத்தர் சொன்னார், கரும்பு கடைக்கார பொண்ணை கட்டி என் வாழ்க்கையே போச்சுடி. ஏன் கரும்பு கடைக்கார பொண்ணு நினைச்சனாலும் ஜூஸ் போட்டு கொடுக்கலாமா, என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோவம் வந்தா 2 அடி அடிச்சா கூட பரவாயில்ல, சக்கையா புளிஞ்சு எடுத்துறதாடா, தாங்க முடியலடா அப்படின்னார். என்ன சைட் அடிக்கிறியா? அடிக்கலான்னு சொன்னா பச்சை போய். கோவமா? திமுறா? ஆமா, திமிரா. எகத்தாளமா? எகத்தாளமா? ஏதோ நீதான் பெரிய இது மாதிரி. ஏதோ நாதா பெரிய இது மாதிரி நடந்துட்டேன். சாரி. ஏண்டா நாயே, என் ஃப்ரெண்டு வந்துட்டு வீட்டுக்கு போகும்போது அழுதுட்டே போறா, என்னடா பண்ணவள? எல்லாரும் சொன்னதான் நானும் சொன்னேன். என்ன சொல்லி தொலைஞ்ச? இல்ல, நம்ம வீட்டுக்கு யாராச்சும் வந்தாங்கன்னா நீ டீ குடிச்சிட்டு நீ என்ன சொல்லுவ? டீ குடிங்கன்னு சொல்லுவேன். அதை சாப்பிட்டு இருந்தா சாப்பிடுங்கன்னு சொல்லுவேன். அதான் நான் வரும்போது நான் படுத்துட்டு இருந்தேன், அதான் வந்து படுங்கன்னு சொன்னேன். தனக்கு தேவைன்னா மட்டும் தரையிறங்குற கழுகு மாதிரி வாழ பழகிக்கோங்க. எல்லா இடத்துலயும் இறங்கி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை இலக்காரமா நினைச்சு ஸ்டார்ட் பண்ணு. அதனடா அதேதான். உனக்குள்ள இருக்கு அதேதான். மூஞ்சி டம்மியா இருக்குன்னு பாக்குறியா? அடி ஒண்ணுன்னு அம்மி மாதிரி இருக்கு, தெரிஞ்சுக்க. உங்களுக்கு உங்க வீட்டுக்கார பிடிக்குமா இல்ல உங்க அம்மாவை பிடிக்குமா? என் வீட்டுக்காரதான் பிடிக்கும். உங்களுக்கு உங்க வீட்டுக்கார பிடிக்குமா இல்ல அத்தைய பிடிக்குமா? வீட்டுக்காரதான். எதுக்குங்க உங்க வீட்டுக்கார மேல இவ்வளவு பாசம்? இவங்க 2 பேர்கிட்ட சண்டை போட்டு நான் ஜெயிச்சதா சரித்திரமே இல்ல, ஆனா என் வீட்டுக்கார்ட்ட நான் தோத்ததா ஹிஸ்டரியே கிடையாது. இங்கிலீஷ்ல
ஐ லவ் யூ நான் என்ன தெரியுமா? தெரியாதுங்க. பஞ்சு இல்ல போயிட்டானே தெரியாதுங்க. அப்படின்னா நான் உன்னை காதலிக்கிறேன்னு அர்த்தம். லவ் யூக்கு என்ன சொல்லணும்? நான் உன்னை காதலிக்கிறேன். நான் உன்னை காதலிக்கிறேன். என்னடி வண்டி ரூட் மாறுது? ஓ, அன்னைக்கு அவனை பார்த்ததான் கருமாத்தூர் போய் கூட்டு போனியோ? இதுதான் கண்டவுடன் காதலா? கண்டவுடன் காதல் செய்யலாம், ஆனா கண்டவனை தான் காதல் செய்யலாம். ஏன் பிள்ளை முட்டாள்கிட்ட போய் என்ன கேட்டாலும் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அப்ப நீ முட்டாளா? இல்லைங்க. ஆமாங்க. இல்லைங்க. சமாதானம். குடிக்கிறவனை கூட நம்பிடலாங்க, ஆனா கூடவே இருந்து குடியை கெடுக்கிறானுங்க பாத்தீங்களா, அவங்கள நம்பவே முடியாது. கரெக்ட் தானே? உன்னால வெயிட் பண்ண முடிஞ்சா வெயிட் பண்ணு, இல்ல உனக்கு ஏத்த மாதிரி யாராவது சாதாரண பொண்ணை பார்த்து நீ வேணா லவ் பண்ணிக்கோ. நான் வெயிட் பண்றேங்க. ஆனா ஒண்ணு, நாளைக்கு நான் பணக்காரி ஆனாலும் உன்கிட்ட எப்பவும் போல தான் பழகுவேன். இன்னும் ஒரு வாட்டி பொண்ணு ஆண்டி ஃபிகர்னு சுத்துறத பார்த்தேன், ஆசி தூத்திடுவேன். இதுக்கு மேலயும் பொண்ணுங்களா? ஐயோ, இந்த உலகத்துல பொண்ணுங்கிற ஜென்மம் இருக்கிறதே நான் இதோட மறந்துடுறேங்க. சாரி மேடம். உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தெரியும். யார் சொன்னா உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு? அடிப்பாவி, அப்புறம் அதுக்கு போகும்போது வரும்போது என்ன திங்கிற மாதிரி பாத்தியா? என் பார்வையே கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களா? என் மாமா பொண்ணுங்கிறதால உன் மேல அன்பு இருக்கு, பாசம் இருக்கு, ஆசை இருக்கு. கல்யாணம் என்ன பண்ணிப்பேன், ஆனா உன் மேல லவ் எல்லாம் வரலப்பா. போய் சொல்லாதீங்க. உண்மையதான்ப்பா சொல்றேன். ஓரம் பண்ணிக்க மாட்டேன். நான் லுக்கு, நான் யாரும் தெரியல, பில்லோட ஆளு.